இன்னைக்கும் நம்ம நினைவோம். அப்ப நான் நேற்று போட்டு ஈர பேண்டே போட்டுக்க போறேன். கரடியும் பார்த்தேன் வச்சுருக்கேன். இவன் பார்த்தால இந்த கரடி அது பேர் வந்து என்ன கரடியில பார்த்து தாய் கரடி பத்தியா நீங்க கிறிஸ்லி பேரை பார்த்தீங்களா? நீங்க உங்க சந்தோஷத்துக்கு ஏதாவது அவர் கிறிஸ்லி நான் போலார் பேர் பார்த்தேன். பனிக்கரடி பார்த்தேன். நானும் அதான பார்த்தேன். இப்பயே என்னங்க எப்படி அவ்வளவு வேற அங்க இருக்கா தரக்காது எது எது அது கேக்குறது ஸ்பெஷாலிட்டி அது பேக்கரி தானே. அது 10 மணி 3 மணி தான் திறப்பாங்க. குஸ்ட் அந்த பவுடரே வாங்கிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ சந்தோஷம். பாரு நேற்று கம்பேர் பண்ணி நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் மழை வருது. இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ப்ரோ. கண்டிப்பாக இருக்கும். அதிகமாகவே இருக்கு. டீ தான் 3 பேர் டீ தான் 3 பாடி வாங்க 10 போட்டு காஃபி குடிச்சு வரல எரியுது. ஒரு காஃபி ஒரு டீ குடிங்க. காஃபியா 2 டீ. இதோ இங்கே இருக்கு பாருங்க. ஆனால் கொஞ்சம் தைரியமாக இருக்குது இங்கே இருக்கிறதுங்களாம். பாய் கீழே ஏதாவது சாப்பிட்டு இருந்தால் எடுத்து கொடுத்தா வாங்கிக்கோங்க. நினைக்கிறேன் வாங்கன்னு தெரியல. கொத்திடும் கிடுக்குறியாண்டா கொத்துது. கையில் வச்சு போயிடுச்சு. அது 6 வாட்டி இந்த வியூ கம்மியாக இருக்குது. அந்த கார் இருக்கு பார்த்தியா? அந்த இடத்துல நான் பைக் ஓடுது. இங்கே சின்ன வீடு இருக்கு பாரு. நீ எடுத்து எடிட் பண்ணு வச்சுக்கேன். செம்மையாக இருக்கும். அப்படியே ஊட்டியும் போட்டுலாம் போடுது. ஊட்டி மாதிரி தான் இருக்கு. இந்த கூழாங்கல் ரிவர் இருக்குல்ல, அங்கேருந்து இது வருது. குளிக்கியா கூழாங்கல் ரிவரில்? வாய்க்கு வேறு நிற்கிறேன். இந்த இடத்துல ஆமாம் போகலாம். ஊருக்குள்ள போயிட்டு அப்படியே போக வேண்டியது. சூப்பராக இருக்குல்ல. ஒரு இதுல அப்படியே லைனாக கட்டி. அதுதான் சொல்கிறேன். நீ இந்த இடத்துல வண்டியை விட்டுட்டு அங்கே வந்து எடுத்துன்னு வச்சுக்கோ. செம்மையாக இருக்கும். அது ரோடு இல்லை, ஒரு ரோடு. எது அந்த இடம்? ஆமாம். அது ரோடு பக்கத்தில் வீடு கட்டி வச்சு அப்படியே நம்மளுக்கு அழகாக தெரியும். அதாங்கதான் சீக்கிரம் வந்து மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டேன். எனக்கே டவுட் ஆகிடுச்சு. வந்து ஃபஸ்ட்டு பார்க்கிங் திரும்பிட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டோம். வேறு இடம் இப்படிக்கா கொடுக்குதுங்க. கொஞ்சம் டோர் திறக்கும் போது கண்ணாடி வச்சிட போகிறான். தூரமாக இருக்கு. நல்லா தான்டா இருக்கு.
நிற்குதுடா. இருக்குது. எனக்கு ஸ்டாண்டு மேடாக இருக்குது இந்த பக்கம். நீ ரெயின் கோட் எப்படி திருப்பி போட்டுருக்கணும். உள்ள ஜர்க்கின் தான் காப்பாத்துது. ஜிப்பு பின்னாடி போகிற மாதிரி போட்டுருக்கணும். அதான் ரெயின் கோட் போட்டாலும் உள்ள ஜர்க்கின் தான் நல்லா சேஃப். ஆமாம், அந்த ஹீட்டையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணும். அப்போ அவ்வளோதான் விடு. எதுக்கு அந்த கருமத்தை போட்டிருக்கப்பா? சும்மா இருக்கட்டும், குளிருக்கு இதாக இருக்கும். கரெக்டா தள்ளதான் செய்யணும். இங்கே என்ன மேடாக இருக்கா? ஆ இங்கே பிடிச்சிக்கிறேன். அப்படியே பிடிச்சிக்கோங்க. போதுமா? போதும். ஆனால் எங்கே விட்றது நான்? இல்லை, அந்த மேடாக இருக்குது எனக்கு. அங்கே ஸ்டாண்டு போட முடியல. கல் ஏதாவது இருக்கா பாக்குறேன். இல்லை ப்ரோ, ஹைட்டாக இருக்குது. ஸ்டாண்டு ஃபுல்லாக என்னால் போடவே முடியலன்றேன். ஹைட்டாக இருக்கா? அந்த பக்கம் ஸ்டாண்டு போடுற பக்கம் ஹைட்டாக இருக்குது. நீ பிரேக்கு பிடிச்சிருக்கேன்? இல்லை இல்லை இல்லை, நான் கிளச் தான் வச்சுருக்கேன். பிரேக் இங்கே இருக்குது. நீங்கள் பிடிச்சிட்டிங்களா? ஒரு வேலை நான் தான் பிடிச்சேன். போதும் விடுங்க. போதும். இப்படியே விட்டுருவா பசங்க. எப்படினாலும் எங்கள் வண்டி இருக்கும். ஆமாம். எவ்வளோ தூரம் இருக்கும்? அப்படி போகணும். அப்படியா? அங்கே டிக்கெட் ரோடு இது கிடையாது. இது பார்க்கிங் கீழே வந்தது. நல்லா தான் போகணும். என்ன வைக்கணும்? இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஃபோன் எடுக்க முடியுமான்னு தெரியலையா? கவர் வச்சு வச்சுக்கோங்க. சரி, நீங்களே எடுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுங்கண்ணா. ஏற்கனவே என் ஃபோன் சார்ஜ் போச்சு. வைங்க. அப்புறம் மொத்தம் போடும். ஒரு நிமிஷம், நான் கூட ரெயின் கோட் போட்டு அதுக்கு மேலே இதை போட்டுக்கிறேன். மூடிட்டு ஜர்க்கின் எடுத்து நான் சொன்னேன் அதான், நேற்று மாதிரி தான் இருக்கும். தெர்மல் லேயரை போட்டுக்கலாம். இதுக்குள்ள இங்கே நஞ்சு கிடம்போது உள்ள ஏதாவது ஒரு நல்ல சிக்கன பனியன் போட்டுக்கலாம். அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கணுமே. அப்படி இல்ல, ஷோல்டர் ஒன் சைடு வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து பண்ணணுமா? நம்மளும் இருக்குமே ஃபோட்டோ எடுக்க. யாரா வீடியோ எடுக்கலாம் பார்த்தா? இங்கேயும் தண்ணி கத்துறாங்கடா. யூடியூப்ல போட்டுருக்கேன். என்ன சேனல் வீடியோ எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாரெல்லாம் ஒரே ஏ கண்டென்ட்டாக போடுறான். நடந்து போயிடுச்சு. நேற்று ஒரு மலைப்பாம்பு பார்த்தேன் அந்த வர வழியில. நான் கூட ஒரு குட்டி, ரொம்ப குட்டி பாம்பு பார்த்தேன். ஒன்று கிராஸ் ஆச்சு கரெக்டாக. பார்த்தது பெரிய பாம்பு. அது கட்டாது அவர் சொல்றது. நடு விட்டா போகும்போது இறங்கினேன். நடுவில் இறங்கி பார்த்தா பெருசு. எடுத்துட்டு இருக்கேன். ஏ கண்டென்ட் நான் வேற சொல்லிட்டேன். பேசும்போது ரெக்கார்டு வேற பண்ணிட்டேன்.
அவங்க டாபாக்ஸில் போடுவாங்க கூட்டம் போடுறாங்க. எங்க வளர்க்குறேன்னு தெரியும். கருப்பா இருக்கு பாருங்க, அது மேல கால் வச்சு நடக்கிறேன். ஒரு மாதிரி தண்ணி போகிற சவுண்ட் தானே. கீழே இருக்கு. நல்ல முடி முடிஞ்சிச்சு. ஒன்றும் தெரியல, இது முன்னாடி போட்ட கிளிப்ஸில் இருந்தது தான். செம்ம ஃபாகு. இல்லை வியூவே தெரியல, அங்கே தெரிய வேண்டிய வியூவே. பார்க்கிங் இதுவே ஒரு ஆஃப் ரோட் மாதிரி இருக்குது. டாப் பார்க்கற பின்னாடி ஆளே விட்டாங்க. செம்ம கூட்டங்க. அடுத்து மீனாக அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கும் தெரியல. கொடுக்கணும் கண்டிப்பாக. பையன் நிறையா இருக்கும் இன்றைக்கி காலையில். 4 மணிக்குள்ள போய்டுவாங்க. ஆமாம், ஒன்றும் இருக்காது, போயிடலாம். இது லவ் வோடாஃபோன் லவ் வெளியூர் பண்ணுறோம்.